வெல்கம் டு ட்ரேடிங் கைடர். நான் உங்கள் தாமோதரன். இந்த வாரத்துக்கான குரூடாயில் ஒரு மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ட்ரேடிங் நம்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, அனைவருக்கும் நன்றி. இப்போ இந்த வாரத்துக்கான குரூடாயிலோடைய முதல்ல ட்ரெண்ட் என்னவா இருக்கு, அதோடைய சப்போர்ட் ரெசன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மந்த்லியில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட், வீக்லியில் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட், டெய்லியில் பார்த்தீங்கன்னா சைடுவேல் இருக்கு, ஹவர்லியில் டவுன் ட்ரெண்ட் இருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு ஒரு சைடுவே மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டாக இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசன்ஸ் வந்து 2900, 3050, 3180, 3230, 3490, 3700 இது ரெசன்ஸ். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2640, 2500, 2370, 2190, 2050 இது அதோடைய சப்போர்ட் லெவல்ஸ். கிரீன் கலர்ல இருக்கிறதெல்லாம் சப்போர்ட் லெவல், ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் ட்ராப் பண்ணிக்கலாம் ரெசன்ஸ் லெவல்ஸ். போன வாரம் நம்ம அதில் தெளிவாக சொல்லியிருந்தோம், வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு தெளிவான கண்ணோட்டத்தில் 4 ஹவர்ல வந்து நமக்கு வந்து 3000க்கு மேலே வந்து 4 ஹவர்ல ஒரு க்ளோசிங் கொடுத்து அந்த ஹையை பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த பார் பார்த்தீங்க அப்படின்னா போன வாரத்தில் மண்டே பார் போன வாரம் 3000க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்து அந்த 4 ஹவர் பாரோட ஹையை பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்புகளுக்கு இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் அது டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா அப்போ இந்த ரெசல்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ல ஒரு க்ளோசிங் கொடுத்து 3046 வந்து ஹை க்ளோஸ் ஆயிருக்கு. பட் அந்த ஹை பிரேக் ஆகவே இல்லை. நெக்ஸ்ட் பார் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பேரிஷ் பார் கீழே பார்த்தீங்கன்னா 2960 க்ளோஸ் ஆயிருக்கு டவுன் பாரா. இப்போ நம்ம அந்த லைன் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம 3000க்கு நம்ம வந்து ரெசன்ஸ் கொடுத்துருந்தோம். போன வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும் ஏன் இந்த வந்து ஒரு 4 ஹவர் சொல்றோம், அதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்றோம். இப்போ இந்த லைனுக்கு கீழே இது வந்து டவுன் ஆகி க்ளோஸ் ஆகும்போது பாருங்க போன வீக்கோட ஹை, அப்போ டவுன் ஆகி க்ளோஸ் ஆகும்போது அது வீக் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிருப்போம். அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு செல் எடுத்திருந்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு 2960 கீழே செல் எடுத்துட்டு ஒரு 3000 ஒரு 40 பாயிண்ட் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தா கூட அன்னைக்கே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ இது நம்ம வந்து ஒரு வீடியோ கொடுக்குறோம், அதில் என்ன சொல்றோங்கிறத பார்த்து உங்க ஸ்டைலில் அதை எப்படி அப்ளை பண்ணி எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்ட்ல பாருங்க. நம்ம எந்த ஒரு வீடியோ பார்க்குறோம் அதில் ஒரு சப்போர்ட் ரெசன்ஸ் சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா அது வந்து ஒரு பயனுள்ளதானதாக இருக்கும். அதை நீங்க உங்களோட ட்ரேடிங் மெத்தட்ல சரியா பயன்படுத்திருந்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். நாம புரிஞ்சு அது மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. இந்த வருவாரங்களே நம்ம எப்படி சொல்றோம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி அதுக்கு இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. 1 ஹவர்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரெண்டா பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஹை, அதுக்கப்புறம் ஒரு ஹை, அதுக்கப்புறம் ஒரு லோயர் ஹை, ஒரு லோ, அதுக்கப்புறம் ஒரு லோயர் லோ. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு டவுனா தான் கிரியேட் ஆயிருக்கு. அப்ப நமக்கு வந்து இந்த 2800க்கு மேல மறுபடியும் வந்து ஒரு 1 ஹவர்ல க்ளோசிங் கொடுத்து மறுபடியும் ஒரு மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா அதோட மூவ்மெண்ட் இந்த ட்ரெண்ட் லைன் நோக்கி டிராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப 2895 ஒரு 2900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட்ல மேல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது 2800 தாண்டி ஒரு 1 ஹவர்ல க்ளோசிங் கொடுத்து அது ஒரு மூவ்மெண்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஒரு 2900 இந்த சேனலோட ரேஞ்ச் வரைக்கும் அதிகபட்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் வந்து ஒரு மூவ்மெண்ட்ல சைட்வேவா கொடுத்து வந்ததுன்னா 2895 அப்படிங்கிற ரேஞ்ச் தான் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 2895 இருந்து நமக்கு ஒரு ரிவர்சல் கிடைச்சது அப்படின்னா அங்கிருந்து உங்களுக்கு வந்து 1 ஹவர்ல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் இல்ல பியரிஸ் என்கல்ஃபிங் இல்லைன்னா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டோஜி இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு கிரேவ் ஸ்டோன் டோஜி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பியரிஸ் கேண்டில் 6 ஃபார்மேஷன் நமக்கு அந்த இடத்துல கிடைச்சுன்னா நாம அங்கிருந்து ஒரு செல் எடுக்கலாம். நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீடியோ வந்து நம்ம ஒரு ரொம்ப டைம் டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்தா மட்டும்தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதிகமான டைம் டியூரேஷன் நம்ம ஒன்று விளக்கமாக சொல்லும் போது அவங்க வந்து ஒன்று ஸ்கிப் பண்ணிடுறாங்க, அதை புரியாமல் போயிடுறாங்க. மார்க்கெட்டில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண வந்துக்கிறீங்க, எதையும் பொறுமையாக கேளுங்க. கேட்டு அதை தெளிவாக பண்ணும்போது மட்டும்தான் நமக்கான ப்ராஃபிட் வரும். ஒரு வீடியோ அப்படின்னா அதை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. ஏன்னா நான் மறுபடியும் சொல்றோம், ஒரு இடத்துல நம்ம சொல்ற இடம் உங்களுக்கு அது ஒரு பாயிண்டா இருக்கும். ஸோ இப்போ நம்ம சொல்லியிருக்க மாதிரி இந்த முறையில் பின்பற்றுங்க. 2800க்கு மேலே க்ளோஸ் 1 ஹவர்ல மூவ்மெண்ட் ஆச்சுன்னா அடுத்தது 2895 2900 வரைக்கும் இந்த சேனல் நோக்கி டிராவல் ஆகும். அந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு செல் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு டவுனா இருக்கான வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் 2800 ரேஞ்சுக்கெல்லாம் மறுபடியும் ரிவர்ஸ்ல இருக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல இருந்து செல் இங்கிருந்து ஏறிச்சு அப்படின்னா நம்ம பை பண்ணோம்னா கண்டிப்பா 2800 ஸ்டாப் லாஸா நம்ம போட்டுக்கணும். ஸ்ட்ரிக்டா ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி இந்த இடத்துல இருந்து நம்ம செல் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இங்கிருந்து வர செல் என்ட்ரி நமக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லானதா இருக்கும். 2900க்கு மேல போய் ஒரு மணி நேரத்தில் ஒரு செல்லிங் வந்துன்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2900க்கு மேல நம்ம வந்து நம்மளுடைய ரெசன்ஸ் கொடுத்துருக்கிறோம். 2900க்கு மேல இந்த 2900க்கு மேல க்ளோசிங் ஆகி மேல மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா 2900ங்கிறது 2880 அந்த மாதிரி ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு 1 ஹவர்லயோ இல்ல 4 ஹவர்லயோ நமக்கு வந்து ஒரு க்ளோசிங் கொடுத்து அந்த ஹை பிரேக் ஆனா மட்டும் இந்த இடத்துல பை எடுங்க, இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கிற பையை
அவாய்ட் பண்ணிடுங்க. சார் நான் வந்து இல்லை, நான் வந்து 1 மணி நேரம் 4 ஹவர் நாங்கள் பார்க்கறது இல்லை, நம்ம 5 நிமிஷம் தான், ஒரு 5 மினிட்ஸ் ட்ரேட் பண்ணுறோம், இல்லை ஒரு 50 மினிட்ஸ் சார்ட் பார்த்தா நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா ஒரு 50 மினிட்ஸ் நீங்கள் டைம் ஃப்ரேம் வச்சுக்கங்க. இப்போ இந்த 50 மினிட்ஸ்லேயே அது நடந்திருக்கு. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு போன வாரங்களில் வந்து சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேலே நான் சொன்ன 3000க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு. இந்த 3000க்கு கீழே இந்த இடத்துல இருந்து ஒரு செல் எடுத்துருந்தீங்கன்னா கூட உங்களால ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்க முடியும். ஒரு 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல கூட பார்க்க முடியும். நம்ம ஹை டைம் ஃப்ரேம் சொல்றோம் அப்படின்னு சில பேர் வந்து இன்ட்ராடேக்காக அது புரியாம இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல நல்லா டவுன்ல கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு, ப்ரீவியஸ் வீக்கோட ஹைக்கு கீழே டவுன் ஆயிடுச்சு, அப்போ அது வீக்கா இருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு கீழே நமக்கு வந்து செல் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பாருங்க ஒரு ஸ்பைக் வந்திருக்கு, அந்த ஸ்பைக்ல செல்லிங் ஸ்பைக்ல வந்து அடிச்சிருக்கு. இப்போ இந்த செல்லிங் ஸ்பைக் மேல க்ளோஸ் ஆகி மூவ்மெண்ட் ஆனா தான் மார்க்கெட் மேலே போகும். இல்லைன்னா அதோட லோ எதுவோ அதை முதல்ல டச்சா இருக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இருக்கும்போது இந்த லோ கீழே செல் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு டார்கெட் வந்திருக்கும். இந்த லோ இந்த கையும் பாத்தீங்க அப்படின்னா 2982 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு செல் பண்ணீங்கன்னா 3005 அப்படிங்கிற ஸ்டாப் லாஸ். அப்படி கால்குலேஷன் பண்ணும்போது நமக்கு வெறும் 20 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் வந்திருக்கு. அதை நம்ம சரியா பயன்படுத்தி இருந்தோம் அப்படின்னா 50 மினிட்ஸ்ல நம்ம சொல்ற ஹை டைம் ஃப்ரேம்ல நீங்க வீக்லியே சொல்றீங்க, அதை இன்ட்ராடே எப்படி பண்ண முடியும் அப்படின்னா ஸோ ஈஸி இன்ட்ராடே பண்ணலாம், பண்ண முடியாதுங்கிறது கிடையாது, அதை ஈஸியா நாம பண்ணலாம். நாம சொல்லியிருந்தோம் இது வந்து டவுன்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத போன வீடியோலயே சொல்லியிருந்தோம். ஒரு வீடியோவும் தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம் என்ன நடக்கும்னு. சரி, அப்படி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா வந்து இனி வருவாரங்களில் நம்ம எப்படி பண்ணலாம் 1 ஹவர்ல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். நமக்கு இந்த 2640 கீழே போய் ஒரு க்ளோசிங் கொடுத்தது அப்படின்னா வந்து செல் பண்ணுங்க. செல் பண்ணி அதோட ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் மேல வச்சு செல் பண்ணுங்க. ஸோ அந்த இடத்துல செல் பண்ணும்போது நமக்கு எப்பயுமே வந்து செல் அப்படிங்கும்போது ரெசிஸ்டன்ஸ்ல பண்றது தான் நமக்கு சேஃப். சப்போர்ட்ல நம்ம இந்த இடத்துல பண்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங், அதனாலதான் 1 ஹவர் நான் சொல்லியிருந்தேன். 1 ஹவர் நல்லா ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆகி ஒரு பிரேக் அவுட் லோ பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு செல்லிங் வந்து கொடுக்கலாம். பட் அந்த இடத்துல நம்ம பெரிய பாரா இறங்கிட்டு மறுபடியும் ரிவர்ஸ்ல ஆகுதுன்னா ரிவர்ஸ்ல நமக்கு ரீஎன்ட்ரி கிடைக்கும். ஸோ என்ட்ரி கிடைச்சிட்டே தான் இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி நிதானமா எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல என்ட்ரி கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பொறுமையை நிதானமா ட்ரேட் பண்ணா கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ண முடியும். மண்டே பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே 2690 கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து 2500 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் அங்க நடக்கலாம். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் வாங்கிக்கோங்க. ரெண்டாவது வந்து கொரோனா வைரஸ் எல்லாம் வந்திருக்குங்காட்டி இன்னும் வந்து எல்லா கண்ட்ரி வந்து ஃபுல் ஷட்டவுன்ல இருந்து வெளியே ரிலீஸ் ஆகல. நீங்க மெதுவா ரிலீஸ் ஆகலாம். மெதுவா ரிலீஸ் ஆகிறதுக்கு ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல கூட அது டவுன் ஆயிட்டு மறுபடியும் ரெக்கவர் கொடுத்துடலாம். அதனால ட்ரேடிங்கை தான் பார்க்கணும். நியூஸை நம்ம அதுக்கான பேஸா தான் எடுத்துக்கிட்டு மீதியில ட்ரேடிங் ஸ்டைல் என்ன நடக்குது, டெக்னிக்கல் என்ன நடக்குது, அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னவோ பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம ட்ரேட் பண்ணணும். இப்போ நம்ம பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டிங் மெத்தட் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரைஸ் ஆக்ஷன் டெக்னிக்கல் வந்து நம்ம கத்து ட்ரேட் பண்ணும்போது நம்ம ஒரு தெளிவான ட்ரேடரா ஆக முடியும். சரி, ஓகே. இந்த மண்டே பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்ம ஒவ்வொரு சப்போர்ட் லெவல்லையும் வந்து இது வந்து கோல்டன் லைன் இந்த இடத்துல ரீச் ஆயிருக்கான குரூடாயில வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை நமக்கு 2180 2350 டச் ஆயிட்டு வந்திருந்தது அப்படின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கலாம். இப்போ அது வந்து வீக்லியில் அப் மூவ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 61.8ங்கிற லெவல இன்னும் ரீச் ஆகாத காரணத்தினால இன்னும் அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுது. இது வந்து இந்த ஸ்ட்ரகிள் இதுக்குள்ளரே நடந்தாலும் நம்ம அதுல ட்ரேட் பண்ண தெரியணும். அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல எப்படி ஒரு மூவ்மெண்ட் ஆகுதுன்னு பார்த்து அதில் நீங்க ட்ரேட் பண்ணாலும் உங்களால ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணி லாபம் பண்ண முடியும். இந்த வாரங்களில் நாம சொல்லி அந்த விஷயங்களை பயன்படுத்தி ஒரு சரியா ஒரு நல்ல லாபம் எடுங்க. தேங்க்யூ ட்ரேடிங் கைடர்.